வணக்கம் மக்களே, நீண்ட நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் வீடியோ வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கோம். இப்போ வாங்கக்கூடிய போகலாம். SP125 விஷயம் ஷைனுடைய ஒரு டீட்டெயில் கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் ஐக்கன் பண்ணி ஆள் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். SP125 பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் லுக் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மேசிவாக இருக்குது. டிஆர்எல் செட்டப், எல்இடி செட்டப்போட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்குது இந்த ஃப்ரண்ட்டில் SP125. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷைன் 125 வந்து டிஆர்எல் செட்டப் அதே லெகசியை வந்து இப்போ வரைக்கும் இந்த ஷைனில் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. மேபி இந்த சேஞ்சஸ் வந்து 2027 மாறுதான்னு பார்ப்போம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SP125 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலகோபிக் சஸ்பென்ஷன் அண்ட் ட்ரம் அண்ட் டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஸ்கை பொறுத்தளவுக்கு 240 mm, ட்ரம் பொறுத்தளவுக்கு 130 mm வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் ஷைன்லேயும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டிஸ்கில் வந்து 240 mm, ட்ரம்லேயும் 130 mm வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டயர்ஸ் நமக்கு பார்க்கும்போது 80க்கு 100, 80க்கு 100 ரெண்டுத்துலேயும் சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஓகேங்களா. அண்டு பிரேக்கிங்கில் இதுதான் மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2027 mm வந்து SP125 கொடுக்குறாங்க. வித்து பொறுத்தளவுக்கு 785 mm அண்டு 1091 mm வந்து ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு பார்க்கும்போது 160 mm வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது டிஸ்கில் வந்து 117 kg அண்ட் ட்ரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 116 kg வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. சீட் ஹைட்டு நமக்கு பார்க்கும்போது 678 mm வந்து கொடுக்குறாங்க. லென்த்து ஹைட் பொறுத்தளவுக்கு 790 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் SI இன்ஜின் தான், 123.94 cc கொண்ட இன்ஜினு. அண்ட் அவுட்புட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8 kW, 7500 RPM, 10.9 Nm அண்ட் 6000 RPM வந்து டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மக்களே. BCMI ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். செல்ஃப் அண்ட் கிக்கர் ஷார்ட்டரோடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 125cc சரி, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேறு சில பிராண்ட்லேயும் வந்து ஒரு சிலது கிக் ஷார்ட்டர் வந்து கட் பண்ணுறாங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷைன் பொறுத்தளவுக்கு நமக்கு ஓவரால் லென்த்து பொறுத்தளவுக்கு 2046 mm வந்து கொடுக்குறாங்க. வித்து பொறுத்தளவுக்கு ட்ரம்மில் வந்து 728 mm, டிஸ்கில் வந்து 741 mm வந்து கொடுக்குறாங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு பார்க்கும்போது 162 mm வந்து கொடுக்குறாங்க. 0.2 mm வந்து ஷைனில் வந்து பெட்டராக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓவரால் கேஜி பார்த்தீங்கன்னா 113 kg வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மக்களே. சீட் லென்த்தை பொறுத்தளவுக்கு 651 mm கொடுக்குறாங்க. ஹைட்டு நமக்கு பார்க்கும்போது 791 mm வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மக்களே. அண்டு இதில் வந்து நமக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸாக வந்து கொடுக்குறாங்க. இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் கிக் அண்ட் ஷெல்ஃப் ஷார்ட்டரோட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு சஸ்பென்ஷன் நமக்கு பார்க்கும்போது ரியரில் வந்து ரெண்டுத்துலேயுமே நமக்கு வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் தான். அண்டு ஓல்டர் ஜென்ரேஷன் வந்து இப்போ வரைக்கும் இது வந்து லெகசியை வந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு வந்து மாற்றாமல் கொண்டு வராங்க. அண்ட் பார்க்குறதுக்கு பெட்டராகவே இருக்குது. அண்ட் ரியர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா SP125 இந்த டைம் கொஞ்சம் LED மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்குன்றது கண்டிப்பாக வந்து கமெண்ட் சொல்லி போனாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷைன் பார்த்தீங்கன்னா அதே ஓல்டு ஜென்ரேஷன் தான். இப்போ வரைக்கும் மாற்றாமல் அந்த LED இல்லாமல் ஹாலஜன்லேயே வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ரியர் லைட்டு. அண்ட் இண்டிகேட்டர் சேம் தான், ரெண்டுத்துலேயுமே வந்து ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. SP பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரியர் கார்டு இதில் வந்து முந்தின ஜென்ரேஷனுக்கு இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கார்டு வந்து கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வந்து மாறி இருக்கு போன ஜென்ரேஷனை விட. அண்ட் ஷைன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மக்கள் நார்மல் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. மாறாமல் அதே ஓல்டர் ஜென்ரேஷன் தான். பார்க்குறதுக்கு அந்த லுக்கை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் இங்கே கிராஃபிக்ஸை வந்து கவனிப்போம். நம்ம கிராஃபிக்ஸ் வந்து SPயில் எப்பயுமே இயர் ஆன் இயர் மாறும்போது அந்த கிராஃபிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வருவாங்க. இந்த டிசைனிங் ஃபீல்டில் ஹோண்டா கிட்ட இருந்து இந்த SPக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எந்த வருஷம் மாறினாலும் சரி, இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக இங்கே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து தனியாகவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த SPக்கு. ஏன்னா இதுக்கு வந்து சேல்ஸ்லேயும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்றது தான் ஹோண்டா கிட்ட வந்து சொல்கிறாங்க. பட் இயர் ஆன் இயர் மாறும்போது இது வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டிங் கெப்பாசிட்டி நமக்கு பார்க்கும்போது லென்த் வந்து 678 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 790 mm நல்லாவே இருக்குது. இங்கே நமக்கு ஷைன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 651 mm வந்து கொடுத்துருக்காங்க லென்த்து. ஹைட்டு நமக்கு பார்க்கும்போது 791 mm வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் ப்ராடராக தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது அளவு. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் அட்வைசபிள் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து சொல்கிறேன்.
அந்த அளவுக்கு உட்காரக்கூடிய இட வசதி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 பைக்லையுமே வந்து பார்க்குறதுக்கு இதுவாக இருக்கு. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த க்ரோம் ஃபினிஷ் கொடுத்து அந்த ப்ளூ லைனை வந்து அப்படியே மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எனக்குமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. அண்டு SP125 இங்கே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி தனியாக பேசலாம். அந்த இதில் வந்து நமக்கு ஐபிஎம் லோபியுமே அந்த டிஸ்பிளே மாற்றுறதுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரனுக்கான சுவிச்சஸ், இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிச்சஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் அப்படின்னா மாற்றுறதுக்கு நமக்கு வந்து இது கொஞ்சம் அட்வைசபிளாக இருக்கும். டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ண வேணாம், சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு இது கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளே பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கும். மேபி இது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த டைமு. அந்த SP125 ஷைன்லேயும் சரி அண்டு ஆட்டோ ஆன் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். அண்ட் ஷைன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைபீம் லோபீம்கான சுவிச்சஸும், இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிச்சஸும், ஹாரனுக்கான சுவிச்சஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மக்களே. அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஓல்டர் டிசைன் தான். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனலாக்கில் இருந்தது. அனலாக்கில் இருந்து இப்போ வந்து இது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. மேபி 2027 எண்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கம்ப்ளீட்லி டிஜிட்டலான மீட்டர். இது ஒரு நெகட்டிவ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஓகே, அந்த ஃபீல்டில் வந்து இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? அண்டு இதில் வந்து நமக்கு 2 பட்டன்ஸ் தான். நம்ம டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சரி, ட்ரிப் A, ட்ரிப் 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல், அப்புறம் நியூட்ரஸில் இருக்கா என்னென்னு செக் பண்ணுறதுக்கு சுவிச்சஸ் நம்ம வந்து ஹைபீம் லோனுக்கான சுவிச்சஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு ஆன் ஆஃப் சுவிச்சஸ், ஆட்டோ கட் ஆஃப் சுவிச்சஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து இங்கே சேஃப்டிக்காக 2த்துலேயுமே சரி, எஸ்பியும் சரி, ஷைனும் சரி, சைட் ஸ்டாண்ட், இன்ஜின் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2021 முன்னாடி தான் வந்து இந்த ஆப்ஷன் கொண்டு வரல. ஏன்னா நான் வாங்கும் போது எனக்கு வந்து கிடைக்கல. இப்போ வந்து எல்லா பைக்லையும் வந்து மேனேஜராக கொடுக்க சொல்லியிருக்காண்டி கொடுத்துட்ருக்காங்க. கொடுக்கறது கொஞ்சம் பெட்டர், அதுதான் நான் சொல்கிறேன். அண்டு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸாக வந்து கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் நமக்கு பார்க்கும்போது 5 ஸ்பீடு அந்த 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபுள் அந்த சஸ்பென்ஸ் தான் கொடுக்குறாங்க. டயர்ஸை நம்ம பார்க்கும்போது ரியரில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. அண்டு 100:80 ரேஷியோவில் வந்து எஸ்பியில் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. கொஞ்சம் ப்ராடரான டயரு, அகலம் வந்து கொஞ்சம் பெரியதாகவே இருக்கும். ஷைன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 90:90 ரேஷியோ, இதுவும் கொஞ்சம் ப்ராடராக இருக்கும். பட் அதில் வந்து இது பார்க்கும்போது ஒரு 10 இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ரோடு ஓட்டுறதுக்காண்டி அந்த ஸ்டிப்னஸ் வந்து இருக்கும், அல்லது என்னுடைய கருத்து. அண்ட் சீட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குஷன் சீட்ஸ் தான். அண்ட் சைட் வியூவில் வந்து இதுதான் மக்கள் இருக்குது. அண்ட் டேங்கிங் கெப்பாசிட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து 11 லிட்டர்ஸ்க்கான ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. இது வந்து இந்த E20 எல்லாம் சப்போர்ட் பண்ண, இது நான் டீட்டெயிலாக பேசலான் இருக்கேன். எத்தனை பேர் வந்து விருப்பப்படுறீங்களோ சொல்லுங்கள், நான் அதை பற்றி தெளிவாக பேசுகிறேன். மற்றவங்க மாதிரி நான் பேச மாட்டேன், தெளிவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் ஷைன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 10.5 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. ஃபியூல் டேங்க்கில் வந்து அது பெருசாக சொல்ல முடியாது. ஒரு 0.5 mm வந்து ஷைனை விட எஸ்பியை விட ஷைனில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்றது தான் வந்து சொல்கிறேன். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் தான் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து பேசலான்னு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஷைன் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இனிமேல் கூட கொஞ்சம் இந்த டிஜிட்டல் மீட்டர் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கும் சரி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த எக்கனாமிக்கல் மோட்லேயே வந்து ட்ரைவ் பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து அதில் ட்ரைவ் பண்ணும் போது நமக்கு பெட்டரான ஒரு மைலேஜும் வந்து கிடைக்கும், பெட்டராகவே வந்து இருக்குன்றது என்னுடைய கருத்தை. செக் பண்ணி பாருங்கள். அண்டு 2 பட்டன்ஸ் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் A, ட்ரிப் 2 டைமரை மாற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றது. இதில் வந்து அந்த பட்டன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இந்த 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் தெளிவாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் மேலே வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். தெளிவாக பேசியிருப்பேன் இந்த TFT டிஸ்பிளேக்கும் இதுக்கும் வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே SP125 சொல்லணும்னா பெரிய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த 2026. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து ஃபுல்லி ஒரு டிஜிட்டல் மீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து
இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹோண்டா கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி இந்த கனெக்ட் பண்ணி ஒரு ரைட் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் கொண்டு வர பார்க்குறேன். அண்ட் எத்தனை பேர் விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்க முடியும். நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துடலாம். அந்த இதில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஆட்டோ மேனுவல் அண்டு டார்க் மோடு, ட்ரிப் டு கனெக்டிவிட்டி, மந்த் அண்ட் இயர், இது எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பிரைட்னஸ்ஸு இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது, இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை பற்றி தெளிவாக வந்து பேசுகிறேன். உங்களுக்கு கேட்டிங்கன்னா வந்து நான் இதை தெளிவாகவே போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2.5 நிமிஷம் வீடியோ தான் இது. ஏன்னா இது காட்டணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து இது டீட்டெயிலாக எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், வேணும் செக் பண்ணி பாருங்கள். இதிலே லைட் மோடு, ஆட்டோ மோடு, அதாவது ஆட்டோ மோடுனா மார்னிங்கில் வந்து கொஞ்சம் அந்த ஒயிட் லைட் அடிக்கும், நைட்டில் வந்து இந்த டார்க் மோடு போய்டும் ஆட்டோமேட்டிக்காக. அது மாதிரி மேனுவலாக மாற்றுற மாதிரி. அண்டு அந்த ஃபங்க்ஷன்ஸு, ட்ரிப் டூ என்னென்ன இருக்கணும் அந்த டிஸ்பிளேல அப்படின்றதுக்காண்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த இன்னொரு வீடியோவில், அதில் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் கூட கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து மந்த் அண்ட் இயர் மாற்றுறதுக்கு, டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெட்டரான விஷயம். ஏன்னா இது இன்னொன்று நான் அந்த வீடியோவில் கேட்கலான்றது ஒரு விஷயம் இருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுவேன். ஏன்னா இது என்னதான் இந்த டிஜிட்டல் மீட்டரு அது இதுன்னு கொண்டு வந்தாலும் பைக்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காண்டி அது வந்து யூஸ் பண்ணுவீங்களான்றதை எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபீச்சர் வைஸ் எல்லாமே அப்டேட் நம்ம தேடுவோம். அப்டேட் யாராக இருந்தாலும் கொடுக்குறத வேணாம்னு சொல்ல மாட்டோம். பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். மேபி நீங்கள் இது கொடுக்குறது ஓகேவான்றது சொல்லுங்கன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம 2 இயர் வந்து மாறிட்டே தான் இருக்கணும். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது தான் நம்ம சேனலுடைய இதுவும் அதுதான். பட் யூஸ் ஆகுமான்றது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட் சொல்லிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சேனல் வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே மக்களே, இந்த டிஜிட்டல் மீட்டரில் பேச போனால் நிறைய விஷயம் இருக்குது. நான் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரைடு ரிவ்யூ டீட்டெயிலாக வந்து கொஞ்ச நாளில் வந்து கொடுக்குறேன். எத்தனை பேர் விருப்பப்படுறீங்களோ சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்குறேன். சரியா, அதுக்கு சீக்கிரத்துலேயும் கொண்டு வர பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு டிலே ஆகாது, கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா. அண்டு இந்த டிஜிட்டல் மீட்டர்ஸ்க்கான ஒரு ப்ரைஸும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க ரெண்டுத்துக்குமே. ஏன்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டும் இருக்குது, நார்மல் வேரியண்ட்டும் இருக்குது. ஓகேவா, நான் சொல்லிக்கிறேன். அண்டு ஷோரூமில் செக் பண்ணி பாருங்கள், மெஜாரிட்டியாக அந்த மாதிரி தான் இருக்கும். சேஞ்சஸை செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இது வந்து டார்க் மோடு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி லைட் மோடில் பார்த்துருந்தீங்க, இப்போ டார்க் மோடில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹோண்டா ஆப் கனெக்டிவிட்டி அது கனெக்ட் பண்ணி காமிச்சோன்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும். பட் ஓகே, இது என்ன செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் விஷயம், ஃபீச்சர்ஸ் வைஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான். எஸ்பியில் வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 2 பைக்லையுமே சரி 15 வாட்ஸுக்கான யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேருக்கு வந்து இந்த டைப் சி வந்து நம்ம கேரி பண்ணுவோன்றது மிகப்பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. டைப் ஏ கொடுத்துருக்கலாம், ஆனால் இங்கே அந்த வாட்ஸ் குறையும். நார்மலாக ஒரு 5 வாட்ஸு அந்த மாதிரி தான் வரும். அது ஒரு சில பைக்கில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, ஹீரோலாம் கொடுக்குறாங்க, எது கொடுக்குறாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே ப்ரைஸிங் நம்ம பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் இருக்குது. SP 125 டீலக்ஸ் வேரியண்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 95,502 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அண்டு ஷைன் 125 பொறுத்த அளவுக்கு 89,143 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இது எக்ஸோரூம் மட்டும்தான், ஒவ்வொரு ஏரியாவுக்கு என்னது மாறும் கேட்டகரி. அண்டு செக் பண்ணி பாருங்கள் ஆண்ட்ராய்டு விலை என்னன்றதை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா SP 125 ஒரு 5 கலர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்டு ஷைன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கலர்ஸ் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க மக்களை. அண்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ எந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருந்ததுன்றது உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் லீவ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் பிக் தேங்க் டு யூ. அண்ட் இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருங்க, இனிமேல் சப்போர்ட் உங்களது எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.